அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை 6:22 அப்படிங்கிறதுக்கு மேலே தேய்பிறை பஞ்சமி திதி துவங்குதுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி திதியானது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு மாலை 6:27 மணி வரைக்கும் இருக்குது. 2 நாள்லையுமே நீங்கள் தாராளமாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யலாம். மேலும் தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகும், தவிடு பொடி ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி தீபம் ஏற்றுனா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேங்க. மேலும் தேங்காய் தீபம் ஏற்ற தயங்குறவங்களும் எந்தெந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத குறித்தும் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருக்கேன். மேலும் ஒரு குறிப்பிட்ட திரி மூலமாக தீபம் ஏற்றும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். இதையும் இன்னொரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் பணம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் ஒரு 5 ஏலக்காயில் வச்சு ஒரு பரிகாரம் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றி சொல்லியிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சமி நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும். இந்த பஞ்சமி திதி இருக்கிற இந்த 2 நாளுமே நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு வழிபாடு செய்கிறவங்க மாலை 6:22க்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தம் நேரமான 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. அதை தவற விட்டவங்க மாலை 6:27 அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யணும். அதனால் பூஜைக்கான வேலையெல்லாம் 5 மணிக்கே தொடங்கிருங்க. 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுக்கு மேலே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா வாராகி அம்மன் வழிபாடை தினமுமே செய்யலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். ஏன் டைமிங் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திதி நேரம் அவ்வளோதான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நாளைக்குமே நீங்கள் இரவு 10 மணி வரைக்கும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மைத்திர முகூர்த்த நேரம் குறித்து. சாதாரணமாக கடன் அடைக்கிறதுக்காக நம்ம எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் அது கொஞ்சம் பலன் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னாலும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட நேரில் போய் பணத்தை கொடுக்கறதோ இல்லை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை அவங்க பெயரை தனியாக ஒரு கவரில் எழுதி வச்சு தனியாக ஒரு அமௌண்ட்டாக அந்த கவருக்குள்ளே போட்டு வைப்பதன் மூலமாகவோ நம்முடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரும் அளவுக்கு நமக்கு பணம் சேரும். இது நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி நாள்லேயே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மைத்திர முகூர்த்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 9:25 அப்படிங்கும்போது தொடங்கி 11:37 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. கவரில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை எழுதி வைக்கிறது, பணத்தை எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இந்த நேரத்துக்குள்ளே செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த கவரில் ஒரு 4-5 கொள்ளு பருப்பையும் ஒரு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும். மேலும் இந்த முறை நீங்கள் பணம் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, பர்ஸ்லையோ கவர்லையோ, அது நீங்கள் வாராகி அம்மன் படமோ சிலையோ வச்சு வழிபாடு செய்கிறீங்கள, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை அடுத்த தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே தீரணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நிறைய பணம் சேரணும், சீக்கிரமாக இந்த கடன்கிறதுலேருந்து நான் மீண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த கவரை நீங்கள் பூஜை அறையிலேயே வைக்கிறதோ இல்லை தனியாக பீரோவில் வைக்கிறதோ உங்களுடைய விருப்பம். அதில் இருக்கிற காசை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செலவு செய்யாதீங்க. நீங்கள் கடன் தொகையை திருப்பி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த பணத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுங்க. அடுத்து கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இன்னொரு முறையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது இந்த தேங்காய் தீபத்தில் அதாவது 2 மூடியாக உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, இதில் இந்த மூடியில் 2 மிளகு அந்த மூடியில் 2 மிளகுன்னு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தேங்காய் தீபத்துலேயும் நீங்கள் சிவப்பு நிறத்திரி பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். இப்போ தேங்காய் தீபம்லாம் குளிர் வச்ச பிறகு அதுக்குள்ளே இருக்கிற மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் நின்றுட்டு உங்கள் தலையை இந்த பக்கம் 3 முறை அந்த பக்கம் 3 முறை
மேலேருந்து கீழே 3 முறை சுற்றிட்டு உங்களுடைய முன்பக்கம் 1 போட்டுருங்க, பின்பக்கம் 1 போட்டுருங்க, வலது பக்கம் 1 போட்டுருங்க, இடது பக்கம் 1 போட்டுருங்க. இது மாதிரி 4 திசைகளுக்கும் 4 மிளகை நீங்கள் தூக்கி எரிஞ்சிருங்க. இது யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்களுக்கு செய்கிறது நல்லது. இப்போ கணவர் பேரில் தான் கடன் இருக்குதுங்கும் போது அவருக்கு இந்த மிளகை சுற்றி போட்டுருங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமா, எங்களால் இப்படி மிளகை தூக்கி எறிய முடியாது, யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 4 மிளகையும் எடுத்துட்டு அந்த கேட்டுக்கு வெளியில் வந்துட்டு ரோடு இருக்கும் இல்லையா, இல்லைன்னா பார்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே கூட நின்று நீங்கள் இதே போல் 4 திசைகளையும் 4 நீங்கள் தூக்கி போடுறது நல்லது. இந்த மெத்தடையும் நீங்கள் இன்றைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், 2 நாளுமே செய்யலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாளுமே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். என்னைக்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் செய்யுங்க. ஆனால் பணம் எடுத்து வைக்கிறது மட்டும் நீங்கள் இன்றைக்கி நான் சொன்னேன்னு இல்லையா, மைத்திர முகூர்த்த நேரம், அந்த நேரத்தில் தான் செய்யணும். அடுத்து இன்னொரு அதிசக்தி வாய்ந்த முறை சொல்லிடுறேன். இப்போ பூஜை அறையில் செய்கிறவங்களுக்குன்ட்டு நிறைய வீடியோக்களில் நிறைய சொல்லியாச்சு இல்லையா. இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான்வெஜ் செஞ்சிட்டவங்க, பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதாவது வெள்ளி சனி 2 நாளுமே பஞ்சமி திதி தான். இந்த 2 நாளையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறை சொல்கிறேன். இதை பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே போய் வச்சு 1 நிமிஷம் வழிபாடு செஞ்சுட்டு செய்யலாம். மற்றபடி இந்த மாதிரி தீட்டில் இருக்கிறவங்க ஹாலில் உட்கார்ந்தே தாராளமாக செய்யலாம். இந்த நாளுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு துளி அளவும் குறையாமல் கிடைக்கும். இது கடன் பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது. நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு குழப்பம் கவலைன்னு ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டே இருப்போம். வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கும். தீராத ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு மாதிரியே இருப்போம். யாரோ செய்வினை வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம மனசு குழம்பிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி நானாகவே இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது உங்ககிட்ட இருக்கிற அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல நெகட்டிவ்ங்கிறது கடன், கஷ்டம், கவலை எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நெகட்டிவ் தான். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த முறை சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படுது. இந்த எலுமிச்சம்பழம் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் நல்ல எலுமிச்சம்பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். இதில் கருப்பு நிற மை வரக்கூடிய பேனாவோ இல்லை க்ரீனோ இல்லை ரெட்டோ, இது 3ல் ஏதாவது ஒரு கலரில் ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில் வரைஞ்சிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கே போய் வாராகி அம்மன் முன்னாடி இதை வச்சு என்னை பிடிச்ச அத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் இன்றோடு ஒழியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க வெளியில் ஹால்லேயே உட்காந்து மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 பாகமாக வெட்டிடுங்க. அதாவது நம்ம திருஷ்டி கழிப்போம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம்னா அடிப்பாகத்தை மட்டும் விட்டுருவோம். மேலே குறுக்கு வாக்கில் இப்படி ஒரு வெட்டுவோம், இந்த மாதிரி வெட்டுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் 4 துண்டுகளாக பிரியற மாதிரி இருக்கும். ஆனால் அடியில் நல்லா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் இடப்புறம் 3 முறை, வலப்புறம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை சுற்றி போட்டுடலாம். உங்களுக்கு நீங்களும் சுற்றி போட்டுடலாம். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்படி மிளகை 4 திசைகளையும் தூக்கி எறிய சொன்னேன், அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தையும் திசைக்கு ஒன்றாக அதை பிச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. ஒருவேளை அப்படி தூக்கி எறிவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது இது ஏதாவது ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது தூரமாக வீசிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வெளியில் எங்கேயாச்சும் வச்சுருங்க. திரும்பவும் அதை வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துடாதீங்க. நாளைக்கு அந்த கேபேஜ் வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த வண்டியில் கூட நீங்கள் இதை தூக்கி போட்டுடலாம். என்ன கேட்டால் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது ஒரு புதரான இடமோ மணல் இருக்கிற இடமோ இல்லை குப்பைத்தட்டியோ இருந்தால் கூட நீங்கள் போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோவில் மொத்தம் உங்களுக்கு 3 பவர்ஃபுல்லான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையும் சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதில் எதெல்லாம் முடியுதோ கண்டிப்பாக செய்யுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமியோடு உங்களை பிடிச்ச அத்தனை துன்பங்களும் தொலையிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.